ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடியது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் மாவு பிசைகிறதுக்காக இப்போவே ஃபஸ்ட்லேயே அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரால் தான் இப்போ நான் மாவு அளந்து சேர்க்க போகிறேன். அதனால் சர்க்கரை இந்த அளவுலேயே அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு கூட நீங்கள் அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நான் 1 டம்ளர் அளவு ராகி மாவு தான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த டம்ளர் அளவு ராகி மாவு, அடுத்து இதே அளவு கோதுமை மாவு, இப்போ இந்த அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பொடியாக எடுத்து வச்ச முந்திரி பருப்பை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் க்ரஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாவு உங்களுக்கு பிடிச்சா இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக பால் 1/4 கப் அளவு தான், அதுவுமே நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக. ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இலகுன மாதிரி ஆகிடும். நான் இப்போ 1 ஸ்பூன் இருக்கும் அந்த அளவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பிஸ்கட் ஆட்டம் தட்டை வரணும், அந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு பாருங்கள், மாவு இந்த அளவு பிசைஞ்சாச்சு. நான் எடுத்த பால் எதையுமே சேர்க்கவே இல்லை, சும்மா ஒரு 2-3 டீஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி சர்க்கரை இருக்கிறதுனால நிறைய நம்ம பால் சேர்த்தோம்னா இலகிடும். இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மாவை சின்ன உருண்டையாக எடுத்து அதை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரியும் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ரவுண்ட் ஷேப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கட்டர் வச்சு அதை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வந்துடலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம பொறுமையாக செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் இதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ குக்கரை ஆல்ரெடி நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்க பிளேட்டை குக்கருக்குள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போதும். அதை விட மிஞ்சி போனால் ஒரு 12 to 15 மினிட்ஸ்க்குள்ளே, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் ஹீட்டில் வச்சுருந்திங்கன்னா ஹார்ட் ஆகிடும். கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்ததுன்னா ஆறுனதுக்கு அப்புறம் சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ குக்கர் மூடும் பொழுது அதில் கேஸ் கட்டும் இருக்கக்கூடாது, மேலே விசிலும் போடக்கூடாது. இதையும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வச்ச பிஸ்கெட் இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிஸ்கெட் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. வாசனை நல்லா கமகமான்னு வந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மாவாக இருந்ததுன்னா உள்ளே போயிருக்கும். நம்ம இப்போ இது பண்ணி பார்த்தாலுமே அது சூப்பராக இருக்குது. பேக் சைடும் நல்லா கிறிஸ்பாக வந்துடுச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட ராகி பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.